இந்த பள்ளி 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷம் கடந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம எல்லாருமே படித்தோம். நான் கரெக்டாக 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் படித்தேன். நான் 5வது படிக்கும்போது நம்ம ஆசிரியர் அப்போ தான் வந்து விமலாதித்தன் சார் எனக்கு 5வது வகுப்பு எடுத்தார். என்னோடய வாழ்க்கைக்கு நிறையா ஒவ்வொருத்தரும் ஒரு படிப்பணி இருக்குது, ஒரு வயசுலேயுமே. அதில் முதல் படிப்பணி விமலாதித்தன் சார் கொடுத்த அவர் ஸ்ட்ரிக்டான ஆசிரியர். நம்ம பண்ண தப்பை வந்து சரிப்படுத்தி என்னை அடித்தாருன்னு சொன்னது வந்து நான் அன்பாக தான் சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு இன்னும் மனசில் இருக்குன்னா தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சது. நம்ம எப்படி ஒரு மரத்தை வளர்க்கணும்னா சைடு கிளைகள்லாம் செதுக்கி மரத்தை நம்ம கொண்டு போனால் தான் மரம் நேராக போகும்போது அது மாதிரி என்னை செதுக்கிய சிற்பியில் விமலாதித்தன் சார் ஒருவர். அதை என்றைக்கு மறக்க மாட்டேன். அவர் செஞ்ச அந்த செயல், அன்று செஞ்ச அந்த ஆசிரியர் செஞ்ச செயல் இன்னைக்கு நாங்களும் உயர்ந்ததுக்கு காரணம். இந்த போக்கு இப்போ குறைஞ்சு போனதுனால மாணவர்கள் வந்து யார் சொன்னாலும் கேட்கறதில்ல, வீட்லையும் கேட்கறதில்ல, பள்ளிக்கூடத்துலையும் கேட்கறதில்ல. ரொம்ப நம்ம ஆசிரியர் தான் சொன்னாங்க கூட அவன் ஏற்று பேசுகிறான், அவனே ஆளை கூப்பிட்டு கூட ஆசிரியர்கள் மிரட்டுறாங்க. அது மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறணும். அது மாதிரி நம்ம பள்ளி நம்ம படித்தோம், நம்ம ஓரளவுக்கு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கும் போது நம்ம ஊரை பார்க்குறோம், நம்ம ஊர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு முதல் வந்து நம்ம பள்ளிக்கூடம் தான். யாருக்கு என்ன உதவி பண்ணாலும் நம்ம ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தை நம்ம கரெக்டாக கொண்டு போய் அங்கே படிக்கிற மாணவர்கள் ஒழுக்கமானவர்களாக, அறிவானவர்களாக, திறமையானவர்களாக வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்தால் இந்த கிராமம் நல்லா இருக்கும். அந்த கிராமம் நல்லா இருந்தால் நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த பொறுப்புக்கு வந்தேன். ஊராட்சி பொறுப்புக்கு வந்து இந்த ஸ்கூலை நம்ம தத்தெடுத்து இன்னைக்கு 20 ஆண்டுகள் ஆச்சு. அந்த வகையில் நான் எப்போவுமே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவேன். நம்ம அதிகமாக நம்ம விநாயகர் கோயிலுக்கு கூட போனதில் நம்ம ஸ்கூலுக்கு தான் அதிகமாக வந்திருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு கடவுள் நம்மளை பார்த்துக்குவார். ஸ்கூலை நம்ம தான் பார்க்கணும். நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால் போது, கடவுள் நம்மளை பார்ப்பாது நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த இதில் வந்து சிறுசோ பெருசோ சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ நான் முடிகிற அளவுக்கு பண்ணுறேன். அதில் எனக்கு நம்ம ஊரை ஒருங்கிணைந்து எனக்கு ஆதரவு கொடுக்கின்ற நம்ம மக்கள் மற்றும் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், அப்போ இருந்த தலைமை சுப்பிரமணிய சார்லேருந்து சாமிநாதன் சார்லேருந்து அத்தனை கோமதி மேடம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தலைமை ஆசிரியர்களும். ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் வாழும் தெய்வங்கள். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளோ நினைக்கிறாங்க. நான் படித்தப்பவும் சரி இப்பவும் சரி, அவங்க குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறது இல்லை. ஆனால் ஸ்கூலுக்கு இருக்கிற குழந்தை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேரண்ட்ஸ் கூட ரொம்ப கம்மி. அத்தனை ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்காங்க. அதுதான் அவங்களோட ஈடுபாடு. இதுதான் நம்ம நாட்டோட நல்ல நாடு, நல்ல மக்கள் உருவாக்கக்கூடிய காரணங்கள். அந்த ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம், தொடக்க கல்வி. ஏன்னா ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிங்கிறது வந்து ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. சிரிக்கு, அழகு, பூச்சி மரம், பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. 5 வயசு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 5 வயசுக்கு மேலே நம்மளால அதை வச்சுக்க முடியாது. ஏன்னா அதோட அறிவு வந்து வளருது, நம்ம சொல்லித்தர தெரியாது. அதுக்கு ஒழுக்கம் வேணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், ஒரு வாழ்க்கைங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் தொடக்க கல்வி. இந்த தொடக்க கல்வி தான் அந்த 5வது வரைக்கும் நம்ம ஒழுங்காக 5வது வரைக்கும் எந்த குழந்தை ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் ஒழுங்காக ஆசிரியர் சொல்றது கேட்டு இருக்குதோ அந்த குழந்தை வந்து வருங்காலத்தில் நல்ல மனுஷனாக பெரியனா வருவான்.
அந்த இதில் தொடக்க கல்வி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த குழந்தை வீட்டிலேயே வச்சுக்க முடியாது தான் குழந்தை பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்கூலில் வச்சு காலையில் ஒன்றாவது வச்சு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட இருந்து அம்மா கூட பார்த்துருந்து அம்மா கொண்டு போய் சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போக வரைக்கும் இருந்து அனுப்புறதில் முக்கிய பங்காற்றிய அந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த பருவத்தில் இந்த ஸ்கூல் ஏன்னா நம்ம ஒழுங்கான கல்வி கொடுத்து ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தோம்னா அது மேலே மேலே இதை என்ன கற்ற கல்வி வந்து மேலே மேலே அவனுக்கு அவன் வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நம்பித்தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம நிறைய உதவிகள் செய்கிறோம். நான் அன்னை இந்த ஸ்கூலில் படித்தப்போ நாங்கள் படித்தப்போ அந்த கிராமத்தில் அத்தனை பேர் இந்த பள்ளிக்கூடம் தான் படிக்கணும். இன்றைக்கெல்லாம் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி படிக்கிறாங்க. அன்றைக்கி ஏழை பணக்காரர் யார் இருந்தாலுமே இந்த பள்ளிக்கூடம் தான் படித்தோம். எங்களோட படித்த சண்முகம், ரகுபதி, சின்ராஜ், பாலசுப்ரமணி, ராஜேஸ்வரி எல்லாம் வந்திருக்காங்க. பாலசுப்ரமணி மட்டும் வரல, எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எல்லாத்தோட எங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது. நாங்கள் அன்னைக்கு இருந்து யார் எந்த சமுதாயம்னே தெரியாது எங்களுக்கு. அதுக்கு பின்னாடி தெரியும். அது அவங்கவுங்க வியாபாரத்தை பொறுத்து நம்ம சமுதாயங்கள் மாறி இருக்கலாம். அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஜாதிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம பிறப்பட நம்ம பண்ணுற தொழில்னால தான் நம்ம ஜாதிகள்ங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. அந்த இதில் நாங்கள் எல்லாமே இன்னும் நண்பராக இருக்கோம். ரொம்ப அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் கல்யாண பேரம்பேத்தியில் எடுத்துதான் அந்த நம்ம அவங்க கூட இன்னும் நட்பாக இருக்கிறோம். அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த நாங்கள் படித்த காலம் எங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அத்தனை பேருமே ஏன் இவ்வளோ சிறப்பு இங்கே வந்திருக்கிறோம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த காலங்கள் அந்த ஞாபகம் வருது நம்மளுக்கு. எப்படி இந்த விமலாத்தன் சார் அடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தப்பு தான். நாங்கள் எப்பவுமே குறும்பு தான். வகுப்புலையும் இருக்க மாட்டோம், சொல்லி தந்தா கேட்க மாட்டோம். நான் பால சண்முகம் எல்லாரும் மசப்பந்து விளையாண்டு இருந்தோம். அந்த மசப்பந்து எடுத்துட்டு பாக்கெட்டில் கொண்டாந்துருவான். எடுத்தையும் அடித்தோம். யாருக்கும் அடி விட்டு தான் அழுதான். சார் கூப்பிட்டு அடிச்சாரு. அடிக்க நடந்தது. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஸ்கூல் அப்படித்தான் இருந்தது. ரொம்ப ஒரு குடும்பமாக தான் இருந்தது. ஆசிரியர்னா ஒரு நம்ம தந்தையாக தான் பார்த்தோம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்த ஸ்கூலு ஒரு 100 நூற்றாண்டுகள் அப்படிங்கிறது தெரியல. நம்ம அரசாங்க ஆணை வந்த பின்னாடி தான் பார்த்தா 1925 ஆரம்பித்த பள்ளி இன்று 2025 நூற்றாண்டு பள்ளி. நூற்றாண்டு கடந்து பல தலைமுறையை பார்த்த பள்ளி பல பேருக்கு உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் இந்த பள்ளிக்கூடம். இந்த பாலிய வயசு, அந்த நட்பு, இந்த ஊர் மேல இருக்கிற ஆசை. நம்ம எந்த நாடு போனாலும் எங்க போனாலும் யார் எந்த ஊர்னு கேட்டால் துத்தரவாளையம் தான் சொல்லுவோம். இந்த துத்தரவாளத்துக்கு நல்ல பேர் வர்ற காரணம் வந்து நம்ம மனுஷங்கனால தான். அதை நல்ல ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், படித்தவங்க, அவங்களால தான் நல்ல ஊருக்கு நல்ல பேர் வரும். ஊர் வந்து அப்படியே இருக்கு. வளர்றவங்க வாழ்கிற மக்கள்னால தான் அந்த ஊருக்கும் சிறப்பும் பெருமையும் ஏற்படும். இந்த வகையில் எப்பவுமே இந்த பள்ளிக்கு சார் சொன்ன மாதிரி, ரமேஷ் சார் சொன்ன மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம், ஃபவுண்டேஷன் எப்பவுமே கூட இருக்கும். எனது கிராமம் என் குடும்பம் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனோட ஸ்லோகம். அது வெறும் வார்த்தை அல்ல, அது என்னோட உயிர். நான் இருக்க மட்டும் இல்லை, அது எங்கள் ஃபவுண்டேஷன் கேஎஸ்கே ஃபவுண்டேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அது என்னோட பையன் காலத்துக்கும் தொடரும். நாங்கள் சம்பாதிக்கிற ஒரு பகுதி வந்து அந்த ஃபவுண்டேஷன் போகும். அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கிராமங்களுக்கு தொடர்ந்து செய்யும். அடுத்த நூற்றாண்டு காலம் தொடர்ந்து அந்த ஃபவுண்டேஷன் இருக்கும். நான் 1940 பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன். 40 நான் வந்து 35, 1935. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து 40. அப்போ வாத்தியார் ஒரு மொண்டி நடப்பார். வாத்தியார் பயிர் மொண்டி வாத்தியார்னே சொல்லுவாங்கல்ல. அப்புறம் அவர் நல்லா பாடம் எடுப்பார். அப்போ வந்து 5வது வரைக்கும் தான் பள்ளிக்கூடம். அது பழைய பள்ளிக்கூடம், சின்ன பள்ளிக்கூடம். அதில் ஒரு 60-70 பேர் 100 பேருக்கு உள்ளே தான் இருக்குது. பின்ன ஜாஸ்தியாக பசங்கள்லாம் இல்லை. அதான் எங்கள் கூட படித்த பசங்கள்லாம் நல்லா தொழில் இருந்து நல்லா இருந்து எல்லாம் பணக்காரர்லாம் ஆகி இல்லை கோயம்புத்தூர்லாம் போய் அப்புறம் அவங்க எல்லாம் இப்போ காலமாயிட்டாங்க. ஜாஸ்தியாக ஒருத்தர் இந்த வயசுக்கே இப்போ நூலில் படித்தவியில் இல்லை. அப்புறம் அதனால தான் அப்புறம் அப்படி அந்த மாதிரி அப்புறம் பள்ளிக்கூடம் போயிடணும், 10ஆம்
என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாறுவேடம். நான் நிழல் தருவேன். நான் நீங்கள் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை தருகிறேன், மழையை தருகிறேன். சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவது எனது வேலை. எனக்காக நான் வாழவில்லை, உங்களுக்காக தான் வாழ்கிறேன். கிளி வளர்த்தேன், பறந்து விட்டது. அணில் வளர்த்தேன், ஓடிவிட்டது. மரம் வளர்த்தேன், இரண்டும் திரும்பி வந்து விட்டது என முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்னை பற்றி கூறியுள்ளார். தயவு செய்து என்னை வெட்டாதீர்கள், என்னை வாழ விடுங்கள், உங்களை வாழ வைக்கிறேன். என் ஆயுளை நீங்கள் குறைத்தால் உங்கள் ஆயுளும் குறைந்துவிடும் என நினைவில் கொள்ளுங்கள். வீட்டிற்கு ஒரு மரம் வளருங்கள். நன்றி. பொதியில் தவழ்ந்த மொழி இனிமேல் கூட்டும் இந்த மொழி நன்மை விளைவிக்கும் நச்சம் மொழியால் நமது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். நமது பள்ளியின் நூற்றாண்டு விழாவுக்கு வருகை தந்து பட்டாம்பூச்சிகளால் இவ்விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் படிவம், தன் நம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருக வருக என பேரணிகளும் வரவேற்கின்றோம். உலகில் யாரோரும் கொடுக்க முடியாத விலைமதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவர் அன்பும் வரவழைப்பும். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களே வருக வருக என இன்னொருத்துடன் வரவேற்கின்றோம். கண்களுக்கும் காக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைக்க தயாராக உள்ள நமது பள்ளியில் துள்ளித் திரியும் புள்ளிமான்களான மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழா இனிதே நடைபெற அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட விழா ஒருங்கிணைப்பாளர்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். அறிவின் துளிகளை அள்ளி வந்த வகுப்பள்ளி எங்கும் புதுமை செய்கிற அற்புதத்துக்காரன் அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியங்களான ஆசிரியர் பெருமக்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். ஒரு வீட்டு பறவைகள் போல பிள்ளை பருவத்தில் இக்கல்விச்சாலையில் பயின்று இன்று இவ்விழாவினை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் இந்நாள் மாணவர்கள் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். வருங்கால இந்தியாவின் தூண்களான எனது அருமை மாணவ செல்வங்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். வந்தாரே வர வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழி கேட்டார். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களே வருக வருக என வரவேற்று நல்வாழ்த்துடன் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். Very glad to welcome this Centennial Day celebration. It's wonderful to spectate so many smiling faces gathered here today. This is a special day where we come together as a family to celebrate our achievements and showcase the incredible talents to our students. We are honored to have our respected chief guests, dedicated teachers, senior teachers, old students, supportive parents, and all our enthusiastic students here. Your presence truly made this event memorable and inspiring. Let's dive in, make the day unforgettable. Once again, welcome and thank you for being here. Honorable Chief Guest, Principal, teachers, parents, and my dear friends, a very warm welcome to all at our school annual function. Today, I am very happy to tell you that our school has completed 100 years. And today we are celebrating silver century. All the people of our school and equal efforts behind the success of our school, because only by working together our school gets succeeded. Before starting the program, I would like to honor our chief guest on stage so that he can start the function with his thoughts and blessings. Thank you.
ஒருபோதும் தடுக்க கூடாது. உடைய விளம்பர் உன்னுடைய ரகசியங்களை பிறருக்கு சொல்லாதே. என் எழுத்துயிகளே, அறங்களை கொண்டு படிக்காமல் விட்டு விடாதே. நன்றி. ஏற்பாடு முயற்சி யாரிடமும் யாசிக்கக்கூடாது. ஐயா விட்டு உன் யாசிபருக்கு கொடுத்த பிறகு உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுது உலகத்தோடு ஒத்து வாழ கற்றுக்கொள்ளும். ஓதுவது ஒளியில் நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டு. அவ்வையம் பேச யாரிடம்